நாம் தமிழர் ஆரம்பிச்ச துவக்க காலத்துல குஜராத்ல மோடி முதலமைச்சராக இருக்கார், பிரதமர் ஆவல. மோடி முதல்வராக இருக்கிற ஒரு நேரத்தில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் கடும் கோபத்திலையும் கொந்தளிப்புலையும் இருந்த ஒரு முதல்வர் அவர். குஜராத்தில் அந்த கோத்ராங்கிற கலவரத்தை வைத்து முஸ்லீம்களை கருவறுத்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் எந்த ஒரு கட்சிக்காரனும் மோடி ஆதரிக்கவே மாட்டான். அந்த நேரத்தில் நாம் தமிழர் ஆரம்பித்த அந்த நேரத்தில் மோடியுடைய குஜராத்துடைய ஆட்சியை பற்றி புகழ்ந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது பாருங்க. அங்க இவர் காவியுடைய ஒரு ஆளாகத்தான் இறக்கிவிடப்பட்டார் என்றதுனால முதல்ல பகிரங்கமா இறங்கினார். அப்ப அந்த மோடியை பத்தி புகழ்ந்து பேசும்போது குஜராத்தை அப்படி ஆக்கினார், இப்படியான பணத்தை திரட்டி வச்சாரு, அது அவ்வளவு பொய். அதை முதல்ல கேட்டுக்கிறங்க. அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி என் அன்பு மக்களே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே. அவர் என்ன சில பேர் மோடி ஆதரிக்கிறான்னு சொன்னா ரொம்ப கடந்த காலத்து சம்பவம் மறந்திருக்கும்ங்கிறதுனால கூட ஆதரிக்கலாம். இவன் ஆதரிச்சு பேசுறது முஸ்லீம்களை கொத்து கொத்தாக கருவறுத்த ஒரு நேரம், கற்பப்பையில இருக்கிற வயிற்றுல இருக்கிற கருவுல வயிற்றுல இருக்கிற சிசுவை குத்தி கொலை செஞ்ச ஒரு நேரம், கற்பிணி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொடுமை செஞ்ச ஒரு நேரம், வீடுகள்லாம் தீ வைத்து எழுத்து கொளுத்தப்பட்ட ஒரு நேரம், போலீஸும் காவிகளும் சேர்ந்து நடத்தின வெறியாட்டம் இதெல்லாம் நடத்தி முடிச்ச ஒரு நேரத்தில் மோடி மாதிரி ஒரு முதல்வர் இருக்கா உண்டா அப்படின்னு இவன் பேசுறான்னு சொன்னா பேசுவதற்கு எந்த ஒரு கிரவுண்டும் இல்ல. இவன் பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்கு அது சம்பந்தமும் இல்ல. அப்ப உள்ளம் பூரா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு ஊட்டப்பட்டு இருந்தால் மாத்திரம்தான் அவன் இந்த மாதிரி மோடியை புகழ்ந்து அன்றைய நேரத்தில் பேச முடியும். அப்ப இதை பார்க்கிறோம், ஆஹா இவன் ஆள் பிஜேபி ஆள், இவன் காவியுடைய ஆள் தான்.